ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குட்டிமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அமாங் அஸ் ப்ளே பண்ண போகிறோம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஹைட் அண்ட் சீக்கில் இருக்குது, கிளாசிக்கில் மாற்றிட்டு ப்ளே பண்ணலாம். ஹைட் அண்ட் சீக்கோட வீடியோ போட்டிருக்கேன், சேனல் கூட போய் பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கேம் ப்ளே பண்ணி போடுறேன். சரி, கேமை பற்றி சொல்கிறேன் நல்லா அன்றைக்கி. இப்போ எத்தனை பிளேயர்ஸ் இருக்குமோ 15 பிளேயர்ஸ் வேணும். அதில் சைடில் காட்டிட்டு தெரியுதா? அதில் இப்போ 10 பிளேயர்ஸ் இருக்கும். 5 பிளேயர்ஸ் வந்தால் அவங்க எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ரூம் க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த இதில் காட்டுது பற்றியா பிளாக் கலர் அந்த இது. அதனால் இப்போது நம்ம கேமுக்குள்ளே போனதோட நமக்கு என்ன ரோல்னு காட்டுவாங்க. க்ரூமேட், டிடெக்டிவ்வு, இம்போஸ்டர், அப்படி நிறைய இது வரும். இப்போது கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு என்னென்னு பார்ப்போம். க்ரூமேட், ஓகே. இம்போஸ்டர் வந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, இப்போது க்ரூமேட் டூ யுவர் டாஸ்க்னு போட்டிருக்கு. இப்போது சைடில் அட்மினில் ஃபிக்ஸ் த ஒயர், வேறு ஸ்வைப் கார்டு, கெஃப்டேரியாவில் எம்டி. ஐயோ, இது பார்க்கக்குள்ளே அதுக்குள்ளே எமர்ஜென்சி மீட்டிங் வச்சுட்டாங்க. சரி, பார்ப்போம் இப்போது என்ன சொல்கிறாங்க. இது இப்போது இல்லை, நான் சொன்னேன் தெரியுமா அன்றைக்கி, எப்படின்னா இவங்க தான் கொண்டாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. இப்போ இதில் எதாச்சும் சொல்லலாம். இப்போ இவங்க வெண்ட் அடித்தாங்க, வேறு இல்லை இம்போஸ்டருக்கும் 3 ரோல் கிட்ட உண்டு. என்ன ரோல்? 3 ரோல் உண்டு, சரியா? அதில் ஒன்று சேஃப் ஷிஃப்டர்னு ஒரு ரோல் உண்டு இதில், சரியா? இப்போ ஒன்றும் சொல்லலை, நான் சும்மா இது பண்ணியாச்சு. ஓட் போட்டுருக்காங்க எல்லோரும். இவன் நம்மளுக்கு ஒருத்தன் ஓட் பண்ணியிருக்கான். நிறைய பேர் ஸ்கிப் ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஓட் பண்ணலாம். ஓட் பண்ணி இப்போ இம்போஸ்டரை கண்டுபிடிச்சி வெளியில் தள்ளிடலாம். இப்போ ஸ்கிப் ஓட் அதிகமாக இருந்ததுனால நோ ஒன் வாஸ் சப்ஜெக்டட் ஸ்கிப்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ 3 இம்போஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம டாஸ்க் பண்ணணும். நமக்குள்ள டாஸ்க்குன்னா இப்போ இந்த ஒயரிங் ஃபிக்ஸ் பண்ணணும். வேறு இம்போஸ்டர் இப்போ லைட்டு ஃபிக்ஸ் லைட்ஸுன்னு கொடுத்துருக்கா. அதே மாதிரி அவங்க நம்மளை டாஸ்க் பண்ண விடாமல் நம்மளை இது பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு உண்டு. இப்போ டாஸ்க் பார் இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாகிட்டுனா எல்லோரும் முடிச்சிட்டாங்கன்னா நம்ம வின்னு. இப்போ அவங்க அந்த டாஸ்க்கை பண்ண விடாமல் சாப்பிடேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சாப்பிடேஜ் பண்ணாங்கன்னா நம்ம இப்போ அவங்க பண்ணுற டாஸ்க் அந்த இதை பண்ணிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கேன், அப்படி டைம் போகும். அவங்க ஒவ்வொருத்தங்களாக கொன்று அவங்க வின் ஆயிடுவாங்க. வேறு ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணிட்டேனா தெரில. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீ கேளு. பற்றி மறுபடியும் இதுவும் சாப்பிடேஜ் தான். இந்த ரெட் கலரில் காட்டுதில்ல. இப்போ எல்லோரும் இந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாஸ்க் இப்போ ஒரு டெட் பாடி ரிப்போர்ட் ஆகிருக்கு. யாருன்னு பார்ப்போம். ஓ, இவ்வளோ இருக்குதா கேமில்? சரி சரி சரி. இப்போ யார் இம்போஸ்டருங்கிறது அவங்க இப்போ அந்த டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படி தானே? அதே தான். இப்போது வேறுன்னு கேட்டிருக்காங்க 2 பேர். வேறு ஹூ, வேறு ஐஸு, யாரோ வென்ட்டுன்னு போட்டிருந்தாங்களே. இந்த இவன் தான் இப்போ வெண்ட் அடிச்சிருக்கான். இப்போ நம்ம அவனுக்கு ஓட் பண்ணிட்டோம். வெண்ட் இன்ஜினியரும் வெண்ட் அடிக்கலாம். இன்ஜினியர்னால் நம்ம கேரக்டரில் க்ரூமெண்ட் மாதிரி டாஸ்க் பண்ணுறவங்க தான், அவங்களும் வெண்ட் அடிக்கலாம். இம்போஸ்டரும் வெண்ட் அடிக்கலாம். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ இவன் இம்போஸ்டர் ஒருத்தனை கண்டுபிடிச்சி இப்போ வெளில தள்ளிட்டோம். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அப்படியா? சரி சரி. இப்போ சாப்பிடேஜ் இது பண்ணலாட்ட சாப்பிடேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மிஷினை நம்ம பண்ணலாட்ட இப்போ என்ன ஆகும்? இப்போ நம்ம பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கேன், அது ஒரு 30 செகண்ட் கொடுப்பாங்க அது பண்ணுறதுக்கு. அது பண்ணலாட்டா அதோட கேம் முடிஞ்சு இம்போஸ்டர் வின் ஆயிடுவாங்க. இப்போது இந்த கேட்டை வேறு அடைச்சி போட்டிருக்காங்க. இதில் 3 பேர் இருக்கும். யாரெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம். சரி, இல்லை ஒரு டாஸ்க் இருக்குது, இதையும் முடிச்சுட்டு இன்னும் நமக்கு டாஸ்க் கொஞ்சம் கம்மியாயிட்டு. அழகா உனக்கு இம்போஸ்டர் வந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்குல்ல. ஆமாப்பா. சரி, க்ரூ மட்டும்னாலும் டாஸ்க் பண்ணலாம்.
பண்ணிக்கலாம். அது வந்து கில் பண்ணணும், யாருக்கும் தெரியாமல் நடிக்கணும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் இம்போஸ்டர்னா. ஆனால் எனக்கு ஒரு இது சொல்லணுன்றதுக்கு சொல்கிறேன் உனக்கு. இப்போ நான் இம்போஸ்டராக இருந்திருக்கேன். ஒரு டெட் பாடி ரிப்போர்ட் ஆகிருக்கு. சரி, நம்ம இதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உனக்கு. சொல்லு நான் கேட்குறேன். சொல்லு இப்போவே சொல்லு. அவங்க பார்த்துட்டு அதை பார்ப்போம். பார்த்துட்டு ஏதாவது இம்பார்ட்டன்னா அதை பற்றி பேசுவோம். இல்லை இப்போ நீ இதை பற்றி சொல்லு, நான் கேட்குறேன். இரு, ஒரு 2 நிமிஷம் இரு, நான் பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். வேர் வாஸ் த பாடி மேபி எல்லோ தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். இதில் செல்ஃப் ரிப்போர்ட் வேறு இருக்குது. செல்ஃப் ரிப்போர்ட்டர்னால் இப்போ நம்மளே கில் பண்ணிவிட்டு நம்மளே ரிப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போ எல்லாருமே அவனுக்கு தான் ஓட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் அவன் இம்போஸ்டராக இல்லையான்னு. இவன் இம்போஸ்டர் கிடையாது. ஸோ ஆனால் ஒரு இம்போஸ்டர் வந்து கேமை விட்டு வெளில போயிட்டான். இப்போ ஒரே ஒருத்தர் இருக்கான். அவனை ஒருத்தைக்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்சி அவனை இப்போ வெளியில் அனுப்பணும். இப்போதைக்கு நம்ம டாஸ்க்கெல்லாம் பண்ணுவோம். உனக்கு அந்த கதை சொல்கிறேன்னம்னா, எப்படின்னா இம்போஸ்டர் நான் வேற இன்னும் 2 கேரக்டர் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ உள்ளே 2 பேர் இருந்தாங்க. டோரு க்ளோஸ் ஆயிடுச்சு. யார் யாருன்னு நான் பார்க்கல ஒழுங்கா. ஓகே சரி, டாஸ்க்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கேமரா ரூமுக்கு போவோம். அங்கேருந்து வந்து பார்க்கலாம். அங்கே போவோம். சரி, நான் உனக்கு கதையை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து இம்போஸ்டர் சரியா, வேற ஒருத்தன் வந்து கில் பண்ணிட்டான். நான் வந்து வேற ஒருத்தன் தான் கில் பண்ணியிருக்கேன். அதை ஒருத்தன் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். நான் வந்து ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி நான் இருந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து அவன் என்னென்னா என் நேமை போட்டுட்டான். நான் தான் கில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என் நேமை போடுறான். இதில் நான் இல்லை அப்படிங்கிற இதில் அவனும் இம்போஸ்டர் தான், நானும் இம்போஸ்டர் தான். அவன் என் பேரே சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப இதாகிடுச்சுப்பா அன்றைக்கி. ஆனால் அதுக்கப்புறம் அந்தால நான் தான் இம்போஸ்டர், நீங்கள் எனக்கு ஓட் பண்ணுங்கள், இவனும் என்னோட சேர்ந்த இம்போஸ்டர்னு சொல்லி போட்டு இது பண்ணியாச்சு. ஆனால் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன்ப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஐயோ அண்ணாவது சிரிப்பாக தான் வருது. சரி, இப்போ ஓட் பண்ணணும்ல, ஓட் பண்ண யாருன்னு பார்த்து ஓட் பண்ணு. சரி விடு. சரி, இப்போது அந்த பிங்க் தான் இவனுக்கு ஓட் பண்ணிடுவோம். டைம் வர முடிய போகுது. ஓட் பண்ணியாச்சு. இம்போஸ்டர் அவனு தான் இருக்கணும். நாங்கள் வின்னா. லாஸ்ட் என்னாச்சுன்னே காட்டலையே அவங்க. ஓகே, கேமை வின் பண்ணிட்டோம். இதோட கேமை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கேம் விளாண்டு போடுறேன். ஓகே காய்ஸ், எல்லாருக்கும் பாய். வீடியோ பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போமா? பாய் காய்ஸ். எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.